அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரகசிய இடத்துல உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி, நமக்கு இடம் முக்கியம் இல்லை, கண்டென்ட்டு தான் முக்கியம். அதுவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அங்கே மாலியில் நடந்த தாக்குதல், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைன் மீது. இந்த 2 தகவலை கவர் பண்ணிட்டு தான் நம்ம பிரதானமாக மற்ற தகவலையே கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அமெரிக்கா வேறு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இஸ்லாமாபாத் வேறு வந்தாங்க இல்லையா? அதற்கு ஈரான் தரப்பில் என்ன விதமான ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்றதையும் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடலாம். ஏன்னா நான் ஒரு மர்மமான இடத்துல இருக்கேன். அதனால் ரொம்ப அதிக நேரம் நம்மளால் பேச முடியாது. அதுவுமே ஒரு காரணம் கூட. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவெல்லாம் பக்கத்தில் பார்க்குறீங்களா? ورا شو بدك قتال الله اكبر لك الله اكبر الله اكبر بصني باران الله اكبر حسن الله اكبر بكرين الله اكبر يا اخوه قدام دراغر مو ஆக்சுவலாக மாலி வந்து ஜுண்டா இராணுவம் இப்போ கைப்பற்றி இருக்கிறது. அதற்கு முன்பு நேட்டோ நாடுகளும் நேட்டோ ப்ளஸ் ஃப்ரான்ஸுடைய ஃபோர்ஸினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மாலினுடைய அரசாங்கம் இருந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிறைய எடுத்தாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு சுமத்தினாங்க ஜுண்டா இராணுவம், அதாவது மாலியில் இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ட்ராவர்சியெல்லாம் வந்து திடீர்னு இராணுவ புரட்சி ஏற்பட்டு இந்த ஜுண்டா இராணுவம் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த மாலியை வந்து கைப்பற்றுறாங்க. அதுவுமே முழுமையாலாம் கைப்பற்றலை. கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஃப்ரான்ஸினுடைய மிலிட்டரி இருக்கு இல்லையா, அவங்கள ஃபஸ்ட்டு வெளியேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேட்டோவையும் வெளியேற சொல்கிறாங்க. நேட்டோவும் ஃப்ரான்ஸும் எதுக்காக இருந்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள். யார் இந்த தீவிரவாத குழுக்கள் அப்படின்னா JNIM அப்படின்வாங்க. இவங்க அல்-கொய்தா, அதாவது ஒன் ஆஃப் இஸ்லாமிக் அல்-கொய்தா தீவிரவாதிகள் இவங்க. இந்த தீவிரவாதிகளும் இன்னொன்று வந்து அவங்களோட அஃபிலியேட்டட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஒரு 3 குரூப் இருக்காங்க. இவங்க எல்லாமே அங்கே மாலிக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் மாதிரி, அதாவது இப்போ மாலியில் 2 பிரிவாக இருக்கும். அதில் குறிப்பாக அல்-கொய்தா குரூப்ஸ் எல்லாமே வந்து இஸ்லாமிக் பேஸ்டாக இருப்பாங்க அவங்க எல்லாமே. ஸோ இவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அது முழுமையாக மாலினுடைய அரசாங்கத்தால் அகற்ற முடியாது, ஏன்னா அந்த பக்கம் தனியாக இருக்கும். இப்போ நேட்டோ நாடுகளும் அதே சமயத்தில் ஃப்ரான்ஸுமே போனதுக்கப்புறம் ரஷ்யா உள்ளே வராங்க. ரஷ்யா உள்ளே வந்து பெரிய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ரஷ்யாவுடைய இராணுவம் இங்கே பயிற்சியுமே கொடுக்குறாங்க. கடந்த 3 வருடங்களாக 2022 இல்லை 2023 அப்புறம் தான் இந்த பெரிய பயிற்சிகள் கொடுத்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்கினோ ஃபேஷோ வந்து மாலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்களும் பெரிய அளவுக்கு அங்கே ஒரு கம்பைண்டாக ஒரு ஆதரவு ப்ளஸ் பயிற்சிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அங்காளி பங்காளிகளாக இருந்து உதவி செய்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் நைஜர், இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இருக்காங்க. பட் இந்த 3 நாடுகளுக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அல்-கொய்தா தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகள் அங்கே அப்பப்போ திடீர்னு ஒரு சில கிராமங்களை கைப்பற்றுவாங்க, தாக்கல் நடத்துவாங்க. பட் முழுமையாக அகற்றுன்ற நோக்கில் தான் அவங்க அடுத்தடுத்து இந்த மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த ஒரு வரைபடத்தை பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரே நாளில் 7 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த 7 இடத்துல வந்து இந்த சிவப்பு கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் முழுமையாக அவங்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பட் கீழே இன்னொரு பர்கினோ ஃபேஷோ கூட இருக்குது. பர்கினோ ஃபேஷோவில் சிவப்பு கலர் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. மீதி எல்லாமே இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் அங்கங்கே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டலில் முழுமையாக அட்டாக் பண்ணுறாங்க, மேலேருந்து கீழே வந்து. அது கேபிட்டலுக்கு அப்புறம் வந்து கிடால் அப்படின்ற ஒரு பகுதியாக நடத்துகிறாங்க, கோ அப்படின்ற ஒரு பகுதியை தாக்கல் நடத்துகிறாங்க, பௌரியம் அப்படின்ற ஒரு பகுதியும் தாக்கல் நடத்துகிறாங்க. மொத்தம் ஒரு 8 பகுதி. அந்த 8 பகுதி தாக்குதலில் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த தாக்குதலை ஃபஸ்ட்டு வந்து நிலை குலைஞ்சிட்டாங்க. யார் தரப்பில்? மாலினுடைய இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஜுண்டா இராணுவம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து கொஞ்சம் நிலை குலைஞ்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் சுதாரித்து கொஞ்சம் பதில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சில கவர்மெண்ட்னுடைய பில்டிங்ஸ் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. அந்த தீவிரவாத குழுக்கள் ஜேஎன்ஐஎம் அவர் கூட இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் குரூப்ஸ் இந்த 2 பேருமே ஒரு சில இடங்களெல்லாம் கைப்பற்றிட்டு தன் வசம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு சில பகுதிகளை நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலை நாங்கள் முழுமையாக முறியடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 2-3 ஆங்கிளில் பார்க்கணும். ஒருவேளை நேட்டோ நாடுகளையும் இல்லை ஃப்ரான்ஸுடைய ஃபோர்ஸையும் முழுமையாக துரத்துனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த அல்கொய்தா குரூப்ஸ் இந்த தீவிரவாத குழுக்கள் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, பெருசாக இல்லை. அவங்க போன அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ளே இவங்களோட கைகள் ஓங்குகிறது, பெரிய அளவுக்கு உள்ளே இறங்குறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ள முடிகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. கடந்த 1 மாத காலமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீதும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதும் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% ஏற்றுமதியை முடக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டாக முடக்கிட்டாங்க. அந்த 40% ஏற்றுமதியை முடக்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பதிலுக்கு இவங்க தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உக்ரைனுடைய முக்கிய கேஸ் ஹப் ஒன்று இருக்குது. அந்த கேஸ் ஹப்பை அடிச்சிருக்காங்க. எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அவங்களுடைய வாட்டர் சப்ளை சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு 20லேருந்து 30 இடத்த குறிவைத்து அடிக்கிறாங்க. இன்று ஒரு நாள் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 600லிருந்து 800 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. நிறைய ஒரு சில எண்ணெய் குடோன்கள்லாம் வைத்திருப்பாங்கல்ல, இராணுவத்துக்கு தேவையான எண்ணெய் குடோன்கள்லாம் பற்றி எரிகின்ற பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. 24 கேலிபர் மிசைல்ஸ், 8 டேகர்ஸ், 48 கின்சால் க்ரூஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 12 கின்சால் 22/32 க்ரூஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24 இஸ்காண்டர் எம் மிசைல்ஸ், 16 இஸ்காண்டர் கே க்ரூஸ் மிசைல்ஸ், 4 ஜிக்ரான் மிசைல்ஸ். இந்த அளவுக்கு, அதாவது உக்ரைன் முழுவதும் ஒரு நிலை கொள்ளையக்கூடிய ஒரு தாக்குதல். டினிபுலோவில் இருக்கக்கூடிய மேஜராக அவங்களுடைய ஹப்பை வந்து முழுமையாக தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது தான் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு மேபி டைம் ஆகலான்றாங்க. இப்போ தான் ஜெலன்ஸ்கி அங்கே போயிட்டு அசர்பைஜான் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன், அமெரிக்கா கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, அதனால் மேபி நான் அசர்பைஜான் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாமா, வாங்க நண்பர்களே நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன், நான் அங்கே போய் கூப்பிட்டுட்ருக்குறாங்க, நீ அங்கேயே இருப்பா, 2 அடி அடிச்சுக்கிறன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் பெரிய ஒரு தாக்குதலும் அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டதை வந்து பார்க்க முடிகிறது. டினிப்ரோன்ற பகுதியில் 7 பேர் பக்கம் இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பாதிப்புகள் இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதில் எனக்கு என்ன பதற்றமும் கொஞ்சம் பயமும் தொற்றி கொண்டது, ஏன்னா ரொம்ப ஆபத்து. எப்போவுமே நேட்டோ நாடுகளை தொட்டுட்டாவே கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா அந்த ரொமானியானுடைய எல்லை பகுதியை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 ட்ரோன் போயிருக்கு. உடனே எங்கள் யூகேனுடைய போர் விமானம் என்ன பண்ணிட்டாங்க, சட்டீர்னு வருது, சட்டீர்னு வந்து டம்முன்னு அடிக்கிறாங்க. 2 ட்ரோன் வந்து டமார்னு விழுந்துருச்சு. நல்ல வேலை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்றாங்க. சப்போஸ் அடிச்சிருந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா என்ன ரஷ்யாவே பாதி பிடிச்சிட்டுப்பாங்க நேட்டோ நாடுகள். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரண ஆளுங்களாம் கிடையாது. அவங்களாம் வந்து பயங்கரமாக டென்ஷன் பார்த்தீங்க. இப்போ அவங்கள போய் திடீர்னு சீண்டிட்டாங்களே என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பக்குன்னு இப்போ பதற்றமாக தான் இருக்குது எனக்கு. அந்த பதற்றம் என் முகத்தில் உங்களுக்கு தெரிகிறதா? என்ன பார்க்கும்போதே தெரியுது இல்லை? அந்த அளவுக்கு இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நேட்டோ நாடுகளை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இனி கெட்டாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். பயங்கரமான ஒரு குரூப் விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொமானியா நாட்டுக்குள் ரஷ்யாவுடைய 3 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோனை அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு, அமெரிக்காவில் யூகேனுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 1 நேரடியாகவே விழுந்திருக்கிறது. இனி என்ன நடக்குது என்று பார்க்கலாம். ஆனால் ரஷ்யா இதுக்கெல்லாம் கூலாக பதில் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் தான், வாங்கப்பா, வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் ரஷ்யா நீங்கள் என்ன தான் எங்களை வாங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்த்தி 25.5 பில்லியன் அளவுக்கு நாங்கள் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கோன்ற மாதிரி அரைக்கோவில் விடுத்திருக்கிறாங்க அங்கே உக்ரைன் தரப்பில். ஸோ ரொம்ப நாள் இந்த தகவலை அவங்கக்கிட்ட சொல்லி, ரொம்ப நாள் ஆசைன்றனால இந்த தகவலை முதன்மையாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இல்லை, பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுக்காக அராக்சியோட டீம் ஒரு 14 பேர் போனாங்க இல்லையா, அவங்க போயிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. எங்கள் பாருப்பா, சும்மா எங்களுக்கு வளம்லாம் ரொம்ப பேச விரும்பலை,
நீ கொஞ்சம் நடுநிலை வைக்கிறனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக அவங்ககிட்ட பேசிக்கோ, சரியா? அந்த இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதை ஓப்பன் பண்ண சொல்லிவிடு. அப்புறம் அந்த கப்பல் எதிரான பிடிச்சி வச்சுருக்காங்களா, ரிலீஸ் பண்ண சொல்லிவிடு. அப்புறம் அந்த பொருளாதார தடை இதை போட்டு வச்சுருக்காங்கல்ல, அது கொஞ்சம் ஃபண்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லிவிடு. இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பேச சொல்லுங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பாருங்கள். காலையில் ஒரு நம்ம இந்திய நேரப்படி ஒரு 10 மணி பக்கம் இறங்குறாங்க. சாயந்தரம் வரைக்கும் இருந்தாங்க. சாயந்தரத்துக்கு மேலே நேராக இங்கேருந்து கிளம்பி இஸ்தான்புல் போகிறாங்க. எங்கே துருக்கி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் விக்ஸாப் அவர்களும் ஏதோ இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகுன்னு அங்கேருந்து வராங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு. ஆனால் அமெரிக்கா வந்து காலையிலே சொன்னாங்க அவங்ககிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறோன்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ளே நாங்கள் கிளம்பணும் அப்படின்ட்டு அவங்க வராங்க, இவங்க கிளம்புறாங்க. அப்போ ஈரான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாங்கள் எங்கள் விஷயத்தில் தெளிவாக இருக்கோம், கொஞ்சம் கூட 0.5% கூட பின்வாங்க மாட்டோம், தெளிவாக இருக்கும். யுத்தம்னா யுத்தம், பேச்சுவார்த்தைனா பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு நீதி நியாயம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இனி அமெரிக்கா முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்கா தரப்பில் தான். அதனால தான் இன்றைக்கி திடீர்னு ஒரு உத்தரவு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அமெரிக்கா டிஸ்ரெஸ்பெக்டாக ஃபீல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அமெரிக்காவுடைய பேஸ் எல்லாம் பலப்படுத்துகிறாங்க, பாதுகாப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. தாக்குதல்கள் எந்த நேரத்தில் நடத்தலான்ற மாதிரியான பதற்றங்கள் மறுபடியும் தொற்றி கொண்டு இருக்கிறது. இல்லை மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச்சுவார்த்தைக்காக வெயிட் பண்ணலாமான்ற மாதிரி பார்க்குறாங்களான்ட்டு நாளைக்கு சண்டே அதுவுமா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தகவலை கொடுத்துறேன் நான். தெஹ்ரானில் 2 நிறுவனங்கள் வந்து அல்பிராஸ் பகுதியில் வந்து க்ளூ ஃபேக்ட்ரின்னு ஒன்று, அந்த க்ளூ ஃபேக்ட்ரி முழுமையாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஒன்று. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா அந்த க்ளூ ஃபேக்ட்ரியோட பக்கத்தில் மொத்தம் 2 கட்டிடங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே முழுமையாக பயங்கரமாக சேதாரம் அடைந்திருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். அதனால தான் இன்றைக்கி ரஷ்யான்னு வருது, நான் ரஷ்யான்னு சொன்னேன், தெஹ்ரான். அதனால தான் தெஹ்ரான் என்ன பண்ணுறாங்க, அதிரடி ரைடு. எந்த மாகாணம் அப்படின்னா குர்திஸ்தான் அப்படின்ற பகுதியிலும் வந்து கிரம்ஷான்ற பகுதியிலும் உள்ளே நுழையிறாங்க, பிடிக்கிறாங்க. 250 பேர்த்த பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. எப்படிப்பா ஒரே நாளில் 250 பேர்த்த கண்டுபிடிச்சி, இவங்கெல்லாம் மொசாத் ஏஜென்ட்டு, இவங்கெல்லாம் இஸ்ரேல் ஏஜென்ட்டு, அவ்வளோதான் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு 250 பேர்த்த வந்து ரைட் பண்ணி வந்து தூக்கியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரே நாளில் இவங்கெல்லாம் மொசாத் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சி உடனே இவங்களாம் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நினச்சி பாருங்கள், திடீர்னு ஒரு ஏரியாவுக்குள்ள ரைடு போகிறாங்க, 250 பேர்த்த தூக்குறாங்க, உடனே அவங்களாம் மொசாத் ஏஜென்ட்னு சொல்லிட்டு கைது பண்ணி வைத்திருக்காங்க ஒன்று. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, காலையிலே இந்தியானுடைய கப்பல் ஒன்று, ஆக்சுவலாக அது பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கப்பல், நம்ம ரஷ்யாக்கிட்டேயும் ஈரான்கிட்டையும் வாங்குறதுனால ஃபஸ்ட்டு விதித்தாங்க. பட் இனிமேல் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஈரான் என்ன பண்ணுறாங்க, விவரமாக இது கொஞ்சம் நிறுத்துகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மதியமே அனுப்பிட்டாங்க, ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் என்ன வரை அமெரிக்கா வந்து அந்த எல்லை பகுதியில் எதுவும் பிடிக்கலையாம், கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து சேருதா அப்படின்றத பார்க்கலாம். அது ஒரு கூடுதல் தகவல். 2வது கூடுதல் தகவல், சீனானுடைய 50 முக்கியமான எண்ணெய் கப்பல்கள் மீது பொருளாதார தடையை விதிக்க போகிறாங்க. நாளையிலேருந்து ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அரசல் புரசலாக நியூஸ் இப்போயே வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா தொடர்ந்து இவங்க ஈரான் கிட்ட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது, ஆயுதங்களை கொடுக்குறதுன்னு அடிப்படையில் நாங்கள் பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நாளைக்கு கிளியராக சொல்கிறேன் எந்தெந்த நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை போட்டிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக அந்த பொருளாதார தடையை நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக சீனா மீது பொருளாதார தடை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்படின்னு நினச்சேன். நான் கரெக்டாக பார்த்தா சம்பவமாக தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் யுத்தம் வரும்போது என்னோடய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தாக்கல் நடத்துவாங்க, மக்கள் இப்போ இருந்தே அதுக்காக பழகிக்கணும். 10 லைட்டு போகிற இடத்துல 1 லைட்டு யூஸ் பண்ண பழகுங்க, எனர்ஜியை சேவ் பண்ணுற வழியை பாருங்கள், குடும்பத்தில் அதிகமாக தேவையில்லாமல் லைட்டு போடாதீங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க. அது மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடுதல் தகவல். அடுத்து மிக முக்கியமான தகவல் என்ன, ஹெஸ்புல்லாவுக்கு தேவையான வீரர்கள் யாருமே லெபனான்லேருந்து எடுக்கலையாம், சிரியானுடைய மிலிட்டன்ஸிலிருந்து தான் நிறைய பேர்த்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்கன்னு ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ரிப்போர்ட். சிரியாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க குறிப்பாக சிரியா இராணுவத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேடி எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட சம்பளம் பார்த்தோன்னா மாதத்துக்கு $300. அவங்களுக்கு $300 மக்கள் விழுந்தடிச்சிட்டு வராங்களாம். இது 2 in 1 ப்ராசஸாக பார்க்குறாங்க ஹெஸ்புல்லா. ஏன்னா இப்போ சிரியாவுடைய மிலிட்டன்ல இருந்துட்டு இந்த அளவுக்கு சம்பளத்துக்கு உள்ளே வரும்போது, ஒன்று அவங்க சிரியா இராணுவத்துடைய வீக்னஸ் கிடைச்சிடும், 2வது ஆயுதங்களை உள்ளே கடத்தி கொண்டு வரதுக்கான ஐடியா கிடைச்சிடும். நாளைக்கு ஏதாவது எசுக புசுக்கா பண்ணாங்கன்னா அங்கே கொஞ்சம் ஏதாவது பண்ணுறதுக்காகவும்
கஞ்சி கிடச்சிட்டு இருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் பெரும்பாலான வீரர்கள் இதுக்கப்புறம் சிரியாவுடைய எல்லை பகுதியில் தான் எடுக்கிறாங்களாம். அதனால் சஹாரா டீமுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கண்ணா நீங்கள் இன்னும் கொண்டா நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலன்னா அது உங்களுக்குமே ஆபத்தாயிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஐரோப்பா வந்து அமெரிக்கா கிட்ட மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்படுத்தியிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபுல்லாக சப்ளை செயின் பாதிக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. என்னதான் எதிரி புதிரிகளாகவும் கிடுக்குப்பிடி கேள்விகளால் பயங்கரமாக பேசியிருந்தா கூட பிஸ்னஸ்ன்னு வரும்போது அவங்க 2 பேரும் என்றைக்குமே நண்பர்கள் தான். இந்த வீடியோ நிறைய பகுதியில் 2 விஷயத்தை பேசணும்னு விரும்புகிறேன் நான். ஒன்று, இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் 21 வருஷத்துக்கு அப்புறம் முனிசிபால் எலெக்ஷன் நடந்திருக்கு. பாலஸ்தீனத்துக்குள்ளார முனிசிபால் எலெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 ரிஜிஸ்டர்டு ஓட்டர் இருக்கிறாங்க. அந்த 70,000 ரிஜிஸ்டர்ஸ் ஓட்டர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் நான். அப்புறம் காசாவுக்குள்ளார என்னாச்சுன்னா, இந்த ஹமாஸ் குரூப் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு சம்திங் யாரோ ஒரு இடத்துல இவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி திடீர்னு ஒரு இராணுவ துப்பாக்கியோடு உள்ளே நுழைஞ்சி அங்கே நிறைய பேர்த்த வந்து ஷூட் பண்ணி ஒரே ஒரு அடிதடியாக இருந்தது. ஒரு 10லேருந்து 15 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹமாஸ் குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ளுக்குள்ளேயே காசாவுக்குள்ளாரையே தனக்கு எகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய டீமுகளையும் மக்களையும் கொஞ்சம் மிரட்டி வச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலும் சொல்கிறது. அந்த பதிவு உங்களுக்கு நாளை காட்டுறேன். இல்லை அது ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது, ஒரு மாதிரி ஷூட் பண்ணுற பதிவுலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்புறம் அடிக்கிற பதிவு அதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி இருந்தனால தான் காட்ட முடியல. ஒன்று. 2வது பதிவு என்னன்னா, ட்ரம்ப்புடைய திட்டம். இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய நிரந்தர பிரஜையாக மாறணும் அப்படின்னா இந்திய மதிப்பில் ஒரு 9 கோடி பக்கம் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். எவ்வளோ 9 கோடி கொடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய நிரந்தர சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாமா. சரி, இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணோடனே பயங்கர வரவேற்பு இருக்குன்னு நினச்சாங்க. 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் வந்து வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறான், அண்ணே என்னை கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்களான்னு. இது வரைக்கும் வேறு யாருமே வரலையாம். நான் கூட போகலான்னு நினச்சேன். என்ன ஒரு 9 கோடி, அப்படி தெரு கோடியில் போனால் இந்த பக்கம் அந்த கோடி வந்துடாது, அந்த கோடியை கொடுத்துட்டு அப்படியே தெரு கோடிக்கு போயிடலான்னு பார்த்தேன். பட் செட் ஆகாதுன்னு நினச்சிக்கலாம் போல். வேணாம், பிளானை கேன்சல் பண்ணிடலாம், செட் ஆகாது. 9 கோடி கொடுத்து அமெரிக்காவோட பிரஜையை வாங்குறதுக்கு யாரும் தயாராக இல்லைன்னும் போதே ட்ரம்ப் நினச்சிக்கணும், ரைட்டு முன்னந்த மாதிரி நம்ம நாடு இல்லைன்றதா உணர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.